அது அந்த டைமில் தான் ஆகும். அந்த பகவான் பார்த்து தான் பார்க்கணும் என்னவா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிற சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்பூர் சிவன் கோயிலில் வந்து அன்னாபிஷேகம் அப்படி சொல்லுவாங்க. அது வந்து இன்றைக்கி வந்து நடக்குது. அதனால் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நானும் பெரியாமல் எல்லாமே வந்து போகிறேன். போன வருஷத்தில் வந்து என் கூட சரணியாக இருந்தா, அந்த வருஷம் சரணியாக இல்லை. 2-3 வருஷமே என் கூட வந்து சரணியாக இருந்தா, தோழி மாரி அவள் தான் என் கூட இருந்தா. இந்த வருஷம் இல்லை. அவங்க அங்கே பார்ப்பாங்க, அவங்க ஊரில் பார்ப்பாங்க. வாங்க நம்ம ஊரில் நம்ம அன்னாபிஷேகம் பண்ணுறத பார்க்கலாம். சரிம்மா, வாங்க போகலாம். போயிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நானும் சரணி ஜெயஷ்னா ஒரு தோழி மாதிரியா மாதிரி. சரி சரி வாங்க. மணி ஏழ்றியா? அது அந்த டைமில் தான் ஆகும். அந்த பகவான் பார்த்து தான் பார்க்கணும் என்னவா. மற்றவர் ஒப்பிலாமைந்தா போற்றி, மாணவர்கள் போற்றும் அறிந்தே போற்றி, செற்றவர்தம் பிரமரித்தே இங்குவனே போற்றி, திருமூலத்தானனே போற்றி. பொறி 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 சரி பொண்ணு தண்ணி 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 ஊற்றியா அந்த இது பண்ணி 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 ஜெயஸ்ரீ என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்றேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், சக்கத்தழுவு பஞ்சாமிரதம் கடலை மட்டும் தனியாக ஜெயஸ்ரீக்கு வந்து ஸ்பெஷலாக கொடுத்துக்கிறாங்க உங்களுக்கு. நீ தனியாக வாங்கினியா? தனியாக தான் போய் வாங்கினேன். சாப்பாடு வாங்க மட்டும் அசிங்கப்படவே கூடாது. ஏற்கனவே ஒரு வாட்டி வந்து வாங்கி சாப்பிட்டேன். 2வது வாட்டி வந்து 2-3 பேர் மட்டும் தனியாக இருந்தாங்க. ப்ரோ எங்களுக்குலாம் பஞ்சாமிரதம் பொங்கல்லாம் தனியாக கிடையாதா அப்படி சொல்லி கேட்டேன். உனக்குலாம் தம்மா வாங்கிக்குமான்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொடுத்தாங்க. நான் அதான் சாக்குன்னு சொல்லிட்டு வாங்கி வந்துட்டேன். நானும் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஒரு சாம்பார் சாதம்லாம் போட்டாங்க, தயிர் சாதம் போட்டாங்க. நானும் அங்கே நல்லா சாப்பிட்டு தான் வந்தேன். பார்த்ததுக்கு ஷீரோவுக்கு கொஞ்சோண்டு வாங்கி வந்தேன், சாமி பிரசாதம். ஏன்னா எங்கள் வீட்டில் அவனும் ஒருத்தான் இல்லையா, நான் அவனுக்கும் சாப்பிட்றது வந்தோடனே. ஷீரோ ஃப்ரெண்ட்ஸ், போன வருஷம் வந்து நானும் எல்லாம் கும்பலாக ஃபேமிலியோடு இருந்தோம். இப்போ வந்து நானும் பாப்பா மட்டும் தான் போனோம். என் கூட வந்து எங்கள் ஓரத்தி வந்து கூட வந்துருந்தாங்க. அவங்க வாங்கி முன்ன வந்துட்டுக்கிறாங்களம்மா, வந்துட்டுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து சாப்பாட்டை பார்த்தோன்னே எங்கே நீங்கள் பெரியம்மா பார்த்தீங்க, பெரியம்மா தனியாக வந்துட்டாங்க, நம்ம தனியாக வந்துட்டோம். ஆமாம், 108 அபிஷேகம் பண்ணியிருப்பாங்க, பண்ணாங்களாம். பண்ணிட்ட பிறகு தான் அப்புறம் அன்னாபிஷேகம் பண்ணுவாங்களாம். அது மட்டும் லேட் ஆகுமா. 108 அபிஷேகம் கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடுமா. அன்னாபிஷேகம் மட்டும் 1.5 மணி நேரம் மேலே ஆகுமா. ஏன்னா பொறுத்து நிதானமாக தான் செய்வாங்களாம். அன்னாபிஷேகம் முடிஞ்சோடனே பாலாபிஷேகம் பண்ணாங்க. பாலாபிஷேகம் பண்ணோடனே அப்புறம் வந்து வேஷ்டி கட்டி எப்போங்கிற மாதிரி நார்மலான்னு சொல்லிட்டு அந்த அந்த சாமியோட அலங்காரத்தை கொண்டாந்துட்டாங்க. பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தது. அந்த வருஷம் நம்ம மிஸ் பண்ணுறது கிடையாது. போன வருஷம் நான் வந்து ஷீரோவுக்கு வந்து பெராத்தின்னு 1 லிட்டர் பால்லாம் வாங்கி கொடுத்தேன். அந்த தான் பெராத்தி முடிஞ்சு போச்சு இல்லையா, அதனால் இந்த வருஷம் நான் வாங்கி தரல ஃப்ரெண்ட்ஸ். நானாக வாங்கி கொடுத்துருக்கணும் தான். எனக்கு வந்து ஆடு ஓட்டி போக தெரியல, எனக்கு ஃபஸ்ட்டு சிந்தனே தெரியல. சாயந்தர டைமில் பேர் வந்து வா சிவன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல பார்த்தா வந்து எங்களுக்கு அந்த ஞாபகம் வந்தது. ஆமாம்ல, எங்கள் ட்ரைனிங் போன இடத்துல கூட பேசிட்டு இருந்தாங்க. காலைல வந்து எங்கள் மேம் வந்து எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸு, அங்கே சிவங்கோழி எந்த இடத்துல அங்கே தான் அங்கே எல்லாமே நடந்திருக்கும், இந்த அபிஷேகம் நடந்திருக்கும். அவங்களும் வந்து இந்த மாதிரி தயிர் சாதம் சக்கரை பொங்கல் இதெல்லாம் எங்கள் கோயிலில் படைச்சாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு ஊட்டி விட்டாங்க. ஜாலியாக இருந்தது. சரிம்மா.